இன்னைக்கு ஒரு நாளைக்காக லாட்ஜ் ரூம் போறேன்னு சொன்னாப்பா. நான் தான் வாடா மடையான் தள்ள தட்டி கூட்டு வந்தேன். ஒரு பகலுக்காக ஆச்சு லாட்ஜ் ரூம் போடுவாங்களா? அதானே, நம்ம வீடு இருக்கும்போது எதுக்காக லாட்ஜில் தங்கணும்? கார்த்திக் நீ அப்படியே பழகுனீங்க. கார்த்தி, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனான்டா, நீ எதிரில் பார்க்கலையா? ஃப்ரெண்டா? யாருமா? என்னடா இப்படி கேக்குற? இப்பதானே போறான் அவன். அப்படி போறான், நீ இப்படி வர? சும்மா மொட்டையா பேசுனது என்ன அர்த்தம்? வந்தது யாரு அதை தெளிவா சொல்லுங்க. அரவிந்தன் பேர் சொன்னான்டா. அவனும் யூஎஸ்ல இருந்தா வர்றான். யாரா அது? அரவிந்தா? யூஎஸ்ல இருந்தா? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அல்வா அரவிந்தன்னா உனக்கு தெரியும்னு சொன்னானே. இதோ இப்ப கூட அல்வா கொடுத்துட்டு தான் போனான். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கொடுக்க சொல்லிட்டு போனான். உன்னையும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னான். உன் பொண்டாட்டியை பாக்குறதுக்காக இன்னொரு முறை வரேன்னு சொல்லிட்டு போனான். டக்குன்னு பிடிபட மாட்டேங்குது. சரி, நான் அப்புறமா யோசிக்கிறேன், விடுங்க. ஏம்மா நிவி, என்ன பண்ற? எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. வாங்க, உள்ள வாங்க. ஹாய் குட்டி, ஓடியா 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 ஓடியா. செல்வி. அம்மா. என்னங்கம்மா? செல்வி, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. நான் போய் சூர்யா ஹாஸ்டல்ல விசாரிச்சுட்டு வரேன். சரிம்மா, இந்த போய் பிடிச்சிட்டு வரேன். சொல்லு நிவி. நிவி, என்னமாச்சு? அம்மா, அழாம விஷயத்த சொல்லுமா. அரவிந்த் மெட்ராஸ்க்கு வந்துட்டாம்மா. ஃபோன் பண்ணிருந்தானா? என் வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்காம்மா. இவரோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வெளியில போன சமயத்துல இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அத்தையோட மாமாவோட பேசிட்டு போயிருக்காம்மா. அவங்க ஏதாவது சந்தேகப்படுறாங்களா? இல்லம்மா, அவங்க என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நக்கலா ஒரு பாக்கெட் அல்வா வேற கொடுத்துட்டு போயிருக்காம்மா. மறுபடியும் வருவேன் வேற சொல்லிட்டு போயிருக்காம்மா. இந்த தடவை சீரியஸா எதுவும் பண்ணாம சும்மா ஒரு பாக்கெட் அல்வா மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காம்மா. நானும் அவரும் இருக்கும்போது மறுபடியும் வந்தா நான் என்னம்மா பண்ணுவேன்? என் வாழ்க்கைய நாசமா போயிடுமா. சரி, அவன் எந்த லாட்ஜ்ல தங்கி இருக்கான் உனக்கு தெரியுமா? எஸ்எம்எஸ் பண்ணிருக்காம்மா. சரி, அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. எதுக்குமா? நானே போய் அவனை பாக்குறேன். அம்மா. ஆமா, நானே போய் அவனை பார்த்து உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறேன். நீ முதல்ல அந்த எஸ்எம்எஸ் அனுப்பு. சரிம்மா. அம்மா, ஆட்டோ வந்துருச்சுங்கம்மா. சரி சரி, வெயிட் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. சொல்லுங்க மேடம். வானதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா நீ? சொல்லுங்க. என் பையன் சூர்யாவை தெரியும்ல உனக்கு? தெரியும். அவன் விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனைமா. என்ன பிரச்சனை மேடம்? அவன் பியூலாவை லவ் பண்றதா அவகிட்ட சொல்லிருக்கானா. ஆனா அவளுக்கு அதுல இஷ்டம் இல்ல. அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே மேடம். தெரியுமா? எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தெரியல. சரி போட்டும் விடு. விஷயம் இந்த மாதிரி ஆனதுனால வருத்தப்பட்டு அவன் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு. நான் ஃபோன் பண்ணா ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. காலேஜ்ல கேட்டா அவன் 2 நாளா வரவே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. பதட்டப்படாதீங்க மேடம், ஒன்னும் ஆயிருக்காது. நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். ஆனா சமாதானமாவே இருக்க முடியலம்மா. மேடம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவனை தேடுறதுக்காக தான் நான் கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள தவிர்க்க முடியாம இன்னொரு விவகாரம். அதனால நான் அதுக்கு போறேன். நீ அவனோட ஹாஸ்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்க முடியுமாமா? ப்ளீஸ், எனக்காக. சரி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் வானதி. நான் போய் அவன் ஹாஸ்டல்ல விசாரிக்கிறேன். வச்சிடுறேன். செல்வி, மேலே என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வா. 5 நிமிஷத்துல நான் ரெடி. சரிம்மா. என்ன செண்பகா, இப்படி திக்கும் தெரியாம திசையும் தெரியாம எங்க போய் தேடுறது? எனக்கும் ஒன்னும் புரியல ஆகாஷ். பியூலா எங்க? அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு? ஹாஸ்டலுக்கு போல? ஹாஸ்டலுக்கு போனா மேடத்தோட முகத்துல முழிக்கணும்ல. ஓ, என்னைக்கு இருந்தாலும் முடிச்சுதானே ஆகணும். அதை இப்பயே செஞ்சுட்டு போறது. இங்க பாரு செண்பகா,
எனக்கு என்னமோ இந்த விஷயத்த மேடம் கிட்ட இருந்து மறைக்கிறது சரியில்லைன்னு தோணுது. பேசாம பியூலாவை ஹாஸ்டலுக்கு போய் மேடம் கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லு. ம் சரி சொல்றேன். பாவம் மேடம், இந்த பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நொந்துடுவாங்க. நிஜம்தான், எங்க அம்மா மாதிரி பாசத்தை ஒழுங்கா வெளியே காட்ட தெரியாத ஆளே நான் கிறுக்குத்தனமா ஒரு காரியம் பண்ணப்போ அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. மேடம் மாதிரி ஒரு புரிஞ்ச ஆளு, பாசமான ஆளு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன செண்பகா பாக்குற? நான் பண்ண காரியத்தை பத்தி நானே கமெண்ட் அடிக்கிறேன்னா? நான் அந்த காரியத்தை பண்ணப்ப எனக்கு நான் என்ன பண்றேன்னே உரைக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும், அது கிடைக்காட்டி நான் சாவுறேன். இருந்த பிடிவாதம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஒரு வழியா அந்த மடத்தனத்துல இருந்து நான் தப்பிச்சு எந்திரிச்சு வந்துட்டேன். இப்ப அதே காரியத்தை இன்னொரு பையன் பண்றத நான் பாக்குறப்போ நான் பண்ணது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் என்ன பண்ணிருக்கேன்னு என்னால திரும்பி பார்க்கவே எனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. எவ்வளவு நாள் ஆனா என்ன ஆகாஷ், நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே, அதுவே போதும். மேடம் வருத்தப்படுவாங்களோன்னு இப்ப பியூல சங்கடப்படுற மாதிரி இப்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு செண்பகா. நான் ஒன்னும் சங்கடப்படல, நீ பேசாம இரு. இல்ல செண்பகா, எங்க அம்மா உன்னை எவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கா இந்த ஹாஸ்டலை விட்டு வேற ஹாஸ்டலுக்கு போய் தடுமாறி எல்லா கஷ்டமும் என்னாலதான் உனக்கு வந்துச்சு. இந்த கஷ்டமெல்லாம் போட்டோம், ஆனா உன் மனசை நான் எவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு இப்ப புரியுது செண்பகா. நம்ம வாழ்ற வாழ்க்கைய கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தாலே எவ்வளவு அசிங்கமா வாழ்ந்திருக்கோன்னு புரிய ஆரம்பிக்குது. என்னாலதான் உனக்கு இதெல்லாம். நீ என்ன திட்டுறியா இல்ல பாராட்டுறியா? சேச்சா, உன்னை போய் திட்டுவனா? அப்பா பொழைச்சேன். நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னதுனால நீ இப்படி அநியாயமா ஞானி ஆயிட்டியோன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். நான் பண்ண சேட்டைகளுக்கு அப்புறமும் நீ அதெல்லாம் பொருட்படுத்தாம நீ எனக்கு துணையா ஒரு சிநேகிதியா நின்ன பாத்தியா? அதுதான் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். நீ என்னோட காலேஜுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்ட பாரு, அதுதான் மேஜிக் பாயிண்ட். நான் மாறினதுக்கு அது ஒரு விஷயம், ஆனா அவனுங்களே இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. எந்த பொண்ணை பார்த்தாலும் கேலி பண்ணி சுத்துறவனுங்க இப்ப எந்த பொண்ணை பார்த்தாலும் உன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் செண்பகா. அப்புறம் நீ கொடுத்த பத்தியா ஒரு புக்ஸ், அதுதான் நான் மொத்தமா மாத்திருச்சு. ஐயோ ஆகாஷ், புகழ்ந்தது போதும், போலாம் வா. சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் இங்க தங்கியிருக்காரு, நான் அவரை பார்க்கணும். அப்படியா? அவர் பேர் சொல்லுங்க மேடம், ரூம் நம்பர் சொல்றேன். ஹி இஸ் ஃப்ரம் டெல்லி. அரவிந்த். அரவிந்தா? அவரோட ரூம் நம்பர் 204 மேடம். இப்போ அவர் இங்க இல்லையே, வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? சாரி மேடம், தெரியலையே. சரி, அவர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமா? சார் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. கார்த்திக், கார்த்தி, என்னடா பேக்கோட கிளம்பிட்ட? கிளம்புறோம்டா. அப்படியா? மா என்னப்பா கிளம்பணுன்றான், இப்பயே கிளம்பணுன்றான். என்னப்பா அது? நைட்டு தானே ஃப்ளைட்டு, பேசாம இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாம். ஆமாடா. இல்லம்மா, போற வேலை ஷாப்பிங்லாம் பண்ணோம். இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். போற வேலை சாப்பிட்டுக்கிறோம், இதுல என்ன இருக்கு? ஒன்னு செய்யுங்களேன் கார்த்திக், உங்க வைஃபையும் கூட்டிட்டு வாங்க. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறமா நாங்க கிளம்புறோம். எனக்கு இந்த ஊர்ல என்ன வாங்குறது, என்ன வேலை எதுவுமே தெரியல. ஆமாண்டா, உன் வைஃபையும் கூப்பிடு. எங்க உங்களை காணோம்? ஏதாவது வேலையை உள்ள போயிருப்பாங்க. பாவம், நாங்க வந்ததுல இருந்தா உங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அட நீ வேறம்மா, அவளை நாங்க இங்க எந்த வேலையும் செய்ய விடுறது இல்ல. சாப்பிடுறது தூங்குறது அது மட்டும்தான் அவ வேலை. மேல தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கார்த்திக், போய் கூட்டிட்டு வா நிவிய. சரிம்மா. மோனே, நான் சீரியஸா தான் சொல்றேன். அமெரிக்காக்கு போன உடனே என்ன மறந்துடாத. ஏதாவது ஒரு வேலையை பார்த்து என்னை கூட்டு போயிரு. ஆமா, ஏதாவது ஒரு வேலையா? அமெரிக்க அதிபர் வேலை காலியா இருக்கான், போறீங்களா? பத்மா,
நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்க. அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நானும் வரேன்னு அடம் பிடிச்ச அவ்வளவுதான். ஐயோ சாமி, எனக்கு விட்டுதுடா தொல்லை, நிம்மதியா இருப்பேன். அங்கேயே ஒரு வெள்ளக்காரியை பத்தி கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடுங்க. உன் ஹைமூர்த்தா பழிக்கட்டும். ஆமா, இந்த மூஞ்சிக்கு வெள்ளக்காரி ஒண்ணுதான் குறைச்சல். ஏய் எந்திரி, என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? நான் என்னங்க பண்ணேன்? ஏண்டி வீட்டுக்கு ஒரு விருந்தாடி இருந்திருக்காங்கல்ல, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காம இங்க வந்து உட்காந்துருக்குற? இல்லங்க, காலையிலேயே தலைவலிக்குதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் இங்க வந்தேன். இங்க பாரு நிவேதா, என்னை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? நாம வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அதான் மூஞ்சி தூக்கி வச்சு மேலே போய் உட்காந்துக்க நினைக்க மாட்டாங்க. சத்தியமா அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு இல்லைங்க. அங்க உட்கார முடியலங்க, அதனால தாங்க இங்க வந்தேன். சும்மா எப்ப கேட்டா இதே சொல்லிட்டு இருக்காத. நான் 2 நாளா பாக்குறேன், உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா நேரமும் பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைக்காத. கிளம்புவா. என்னங்க, எனக்கு அவ்வளவா முடியலன்னு சொல்றேன்லங்க, அப்புறமா வெளியில போகணும்னு சொன்னா எப்படிங்க? இங்க பாரு நிவேதா, உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தான் வேற அடிச்சும் போடு. நான் அதை நம்ப தயாரா இல்லை. இப்போ நீ என் கூட வெளில வர. அவங்க எங்கேயோ ஷாப்பிங் போறாங்களாம், நாமளும் அவங்க கூட போறோம். நான் அவங்க கிட்ட உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருக்கிறேன். வா. நான் வந்து என்னங்க பண்ண போறேன்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஆனா வரணும். நீங்க ஏங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறீங்க? இங்க பாரு நிவி, சும்மா என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காத. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அமெரிக்கா நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். அவன்கிட்ட ப்ளீஸிங்காக நடந்துக்கிட்டாதான் நாளைக்கு நமக்கு ஒரு காரியம்னா செஞ்சு கொடுப்பான். இல்லைன்னா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாளைக்கே நம்ம 2 பேரும் அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கோ, அவன் உதவி கண்டிப்பா தேவைப்படும். இல்ல அவன் இங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீ பாத்துக்கலான்னு சொல்லாமல, எது வேணா நடக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன், கிளம்புன்னு சொல்றேன்ல. வா. சரி மோனே, பாய் பாய். வரோம். சரி டாடா. சரி. ஆமாடா, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? நைட்டு 10 மணிக்குடா. ஓ, ஒரு 2 ஹவர் முன்னாடி இருந்தால் போதுமா? ஓகே. இப்படி உட்காரலாமே. ஓகே. என்னடா சாப்பிட்ற? ஏய் இப்போதான்டா சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்னத்த சாப்பிட்றது? எனக்கு வேணாம், நீங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க. ஏய் காஃபி தானே, எக்ஸ்ட்ரா குடிச்சா ஒன்றும் ஆகாது. சரி ஆர்டர் பண்ணு. சரி, அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஏய் உன்னதான் கேட்குறான், சொல்லு. அப்படி என்ன யோசனை? சாரிங்க, கவனிக்கல. பரவாயில்லைங்க, என்ன வேணும் சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்? இல்லங்க, ஒரு மாதிரி பித்தமா இருக்கு, காஃபி குடிச்சா சரியா வராது. அப்ப மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்களேன். இல்லங்க, வேண்டாம். சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். 3 காஃபி, 2 வெண்ணிலா மில்க் ஷேக். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம். பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அவங்கள வேற இழுத்து அடிச்சுட்டு அலையிறோம். சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, நீங்களாவது கிளம்புறதுக்கு முன்னாடி கார்த்திகிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அவங்க சொல்லியிருப்பாங்க, இவன் தான் கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. வந்துடுங்க. எங்க போற? டாய்லெட் போயிட்டு வரேன், போதுமா? ஹலோ. ஹாய், அரவிந்த் பேசுறேன். தெரியுது. உன் வீட்டுக்கு வந்தேன், தெரியும்ல. ஏன் என்ன இப்படி போட்டு படுத்துற? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள படுத்துறேன்னு சொல்ற. சரி, உன் புருஷனுக்கு அல்வா கொடுத்துட்டு வந்தனே, கொடுத்தாச்சா? அரவிந்த், நீயும் டெஸ்ட் பண்ணியா? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் வேற என்ன கேட்பேன்? உன்ன பார்க்கணும். இதத்தான் நான் டெல்லி வந்து இறங்குனதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்.
இது சொல்றதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாதா? நான் இப்ப என் வீட்டுக்காரோடவும் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். போன் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஒரு முறை போன் எடுக்கலனா ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? இப்படியா மறுபடியும் கால் பண்ணுவேன்? இத பார், கூல். இந்த மாதிரி மொபைல் எத்திக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு காட்டா நாகரிகம் இல்லாதவன். என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கோ. தண்ணிக்குள்ள நிக்கிற கொக்குக்கு மீன் மேல மட்டும்தான் கண்ணுங்கிற மாதிரி எனக்கு உன் மேல மட்டும்தான் கண்ணு. எனக்கு உன் கூட பேசணும்னா நீ பேசணும். உடனே போன் எடுத்து பேசணும். நீ போனை எடுக்கலனா நீ எடுக்கிற வரைக்கும் போனை அடிச்சுக்கிட்டே இருப்ப. அதனால இனிமேல் உனக்கு போன் வந்தா ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்கிறதா உனக்கு நல்லது. உனக்கு புரியுதுல என்ன? அண்ணா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி அரவிந்த் என்னோட போன் எடுக்க? அப்படிதான் எடுக்கணும். என்ன கோவத்துல பல்ல கடிக்கிறியா? இப்ப நீ எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் வெளியில கிளம்பிட்டீங்க. சரி, நம்ம நிவிக்குட்டி எங்கதான் போகுதுன்னு பாக்கலான்னு நானும் பின்னாடியே வந்துட்டேன். நீ எந்த காஃபி ஷாப்ல இருக்கியோ அங்கேதான் நானும் இருக்கேன். உன் கூட அங்க இருந்தா பேசிட்டு இருக்கேன். என்ன கண்ணை நல்லா முழிச்சு பாரு. என்ன எப்படி அப்படியே இருக்கல முன்னாடி பார்த்த மாதிரி? ஏய், போனை கட் பண்ண. அதான் நேர்ல பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப கொஞ்சம் வெயிட் போட்ட போல இருக்கு. முதல்ல ஒல்லியா இருந்த, இப்ப கொஞ்சம் புஷ்டி ஆயிட்ட. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. முன்னெல்லாம் ஜீன்ஸ் போட்டு கலக்குவ, இப்ப ஒரே மங்களகரமா இருக்க. சிலையை தவிர வேற எதுவும் தொட்டு கூட பாக்குறது இல்ல போல இருக்கு. ஆமா, பக்காவா குடும்ப தலைவி ஆயிட்ட. அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த். ஓகே. உன்னை பத்தியே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தா கேட்க கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். சப்ஜெக்ட மாத்துவோம். புருஷன் இருக்கானே, பையன் ஒண்ணு தேர மாட்டான் போல இருக்கு. கொஞ்சம் கூட ரொமான்டிக்காவே இல்ல. கரெக்டா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரியே இருக்கா. எப்படி இவனெல்லாம் பிறக்கும் போது கார்பரேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா கையில ஒரு லேப்டாப் போட பிறந்தானோ? இல்ல நிவி, நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையன் உன்னை பார்த்த பார்வையில எந்த ஒரு ரொமான்ஸுமே இல்லையே. அதான் சொன்னேன், நீ கொஞ்சம் பெட்டரா சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அரவிந்த், இங்க பாரு, நீ எது வேணா பேசலாம், அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினைக்காத. இப்ப அதுக்கான நேரமும் இல்ல, அதுக்கான இடமும் இது இல்ல. எஸ் கரெக்ட். அதான் வெளியில வான்னு சொல்றேன்ல, நீ வர மாட்டேங்கிறியே. ஐயோ அரவிந்த், என் நிலைமையை புரிஞ்சுக்க அரவிந்த். உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உனக்கு தான் உன்னோட நிலைமை புரியவே இல்ல. சரி, ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால இப்போ உன்னை விட்டுறேன். நாளைக்கு எப்ப வரன்னு மட்டும் சொல்லு. அது அப்புறம் பேசிப்போம். ப்ளீஸ் அரவிந்த், நேரமாச்சு. அவங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஒரு பையனும் தேடுற மாதிரி தெரியல. அங்க பாரு, உன் புருஷன் வாழ்க்கையிலேயே முத தடவை காஃபி குடிக்கிற மாதிரி உட்காந்து மந்திக்கிட்டு இருக்கான். அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், நான் நாளைக்கு உன்னை கண்டிப்பா மீட் பண்றேன். இப்போ நீ கிளம்பு. ஷூர். சரி, அப்ப நீ போ. வந்ததுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போறேன். இந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்குமாமே. ஐயோ அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், நீ கிளம்பு. நீங்க இருந்தா எனக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. ப்ளீஸ் அரவிந்த், வேற எங்கேயாவது போய் எதையாவது குடிச்சு தொலை. என்னடா அநியாயமா இருக்கு. இந்த தர்மம்னு சென்னையில ஒரு அப்பாவி பையன், அரியா பையன் நிம்மதியா ஒரு காஃபி குடிக்க கூட அனுமதி இல்லையா? சரி, என் நிவி குட்டிக்காக நான் இந்த தியாகத்தை செஞ்சுட்டு போறேன். போ, நீ ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணு. போ நிவி. பழச மறக்கலல்ல. One thing, old is gold. Don't forget. எப்போ ஞாபகம் வரும்ல? போ. போ. விட மாட்டேன்டி. பழச நான் எப்பவும் மறக்க மாட்டேன்.